திரு ஜி.கே. நாகராஜ் 65% 35% அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதை 90-10 பின்னாடி குறைச்சிருக்கா மத்திய அரசு? அதாவது அனைவருக்கும் வணக்கம். ஒரு மெட்ரோ திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணுவாங்க. இது லாபகரமாக இயங்குமா, எந்த அளவுக்கு இது பயன் தரக்கூடியது, இதையெல்லாம் ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த திட்டமானது துவங்கப்படுகிறது. அப்போது அதில் 50-50% அதுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுத்து அந்த கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. அதை அவர் நம்ம மிக அழகாக சொன்னார். அதை திருப்பி கட்ட வேண்டிய பொறுப்பும் அந்த மெட்ரோவுக்கு இருக்கிறது. வருகின்ற வருமானத்தை வைத்து கட்ட வேண்டும். இது மாநில அரசு தனக்கு வேண்டும் என்று கேட்டு பெறுகின்ற திட்டம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும். அதுதான் நடைமுறை. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் மத்திய அரசு எப்படி அதை பல்வேறு திட்டங்களுக்கு செலவிடுகிறது இப்படியெல்லாம் பார்க்குறப்ப இது மாதிரி பல விஷயங்களை நாம் இப்படி குறுகிய மனப்பான்மையோட சுருங்க பார்த்தோம்னா நாம் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இல்ல சார், இப்போ இத குறுகிய மனப்பான்மைன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இதுல நிறைய சந்தேகம் இருக்கிறதா நான் கேள்வி எழுப்புறேன். இப்போ முதல்ல வழக்கமாக 90% 10% என்று இருப்பதை நாங்கள் இப்போ 65% 35% மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு அறிக்கையோட முதல்ல குறிப்பிடுறாங்க. 65%ற்காக பெறப்படக்கூடிய கடனை மத்திய அரசோட பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்வோம் சொல்றாங்க. ஆனா இறுதியில அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டியது சிஎம்ஆர்எல்லுடைய பொறுப்பு. அவங்க தவறுனா அதை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறதை எப்படி பாக்குறது? இல்லை, அதுதானே நடைமுறை சாத்தியம்ங்க. நீங்கள் மத்திய அரசு அந்த திட்டத்தை தூக்குவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறாங்க. அதிலிருந்து அது கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டிக்கு வர்ற வருமானத்திலிருந்து திருப்பி கட்ட வேண்டியது பொறுப்பு எடுத்துக்கணும். அதான் தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பாக இருக்கும். அந்த மத்திய அரசுடைய உத்தரவாதத்தின் பேரில் தான் அந்த நிறுவனம் நிதியை கொடுக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த உத்தரவாதம் கொடுக்கின்ற பொழுது தமிழக அரசு அதை பொறுப்போற்று எடுப்பு செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம வாங்குற லோன்கள் எல்லாத்துக்கும் பல்வேறு லோன்களுக்கு தமிழ்நாட்டில் போடுகிற திட்டங்களுக்கு தமிழக அரசு நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் நடைமுறை சாத்தியம். ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய அரசு பொறுப்பேற்றால் வெளியிலிருந்து கொடுக்கின்ற அந்த கடனானது எப்படி கொடுப்பாங்க? எங்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறதோ, யார் திட்டத்தை செயல்படுத்துகிறார்களோ, எப்படி வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தின் மூலமாக திட்டமிட்டு பணம் திரும்ப பெற வேண்டும் என்கிற திட்டம் அந்த ஃபீசிபிலிட்டி ஆஃப் ஸ்டடியை வச்சு தான் லோனே கொடுக்கப்படுது. அதுதான் நடைமுறை சாத்தியம். அப்படி இல்லைன்னா எப்படி நீங்க இது மாதிரி திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் செலுத்த முடியும், செயல்படுத்த முடியும்? அதனால இது மத்திய அரசு இருக்கிற நடைமுறை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சார்? இல்ல, கேரண்டி ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்ல, உத்தரவாதம் கொடுக்குறோம். அது போக 7,250 கோடி கொடுத்திருக்கிறோம். சகோதரர் ஒரே ஒரு குறுக்கீடு தானே, தவறா எடுத்துக்கொண்டா. நீங்க உங்க பிஐபி கொடுத்திருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டினுடைய நிதி அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்ல போஸ்டட் ஆன் 5th October 2024 4:08 நீங்க கொடுத்திருக்கிறதுல நீங்க சொல்ற கேரண்டி அல்லது வாரண்டி அந்த வார்த்தை அங்க இல்ல. நாங்கள் எங்கள் வழியாக வாங்கி கொடுக்கிறோம், அது தெளிவா இருக்கு. நாங்க மறுக்கல. என்ன வெளிநாட்டில இருந்து வாங்குறோம், உங்க வழியா தான் வாங்கணும். உங்க வழியாகவே வாங்குகிறோம் என்பதற்காக நீங்கள் தருவதாகத்தான் நீங்கள் சொல்லுவீர்களா என்ற கேள்விதான். அதுக்கு நீங்க நேர்மையா பதில் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இல்ல, நாளைக்கு ஒருவேளை இந்த திட்டத்தால் பணம் திருப்பி கட்டவில்லை என்றால் அந்த பொறுப்பு யாருக்கு வரும்? மத்திய அரசுக்கு தான் வரும். மத்திய அரசுடைய பேரில் தான் அந்த நிதி கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசுடைய உத்தரவாதத்தின் பேரில் தான் கொடுக்கப்படுகிறது. இதற்கென்று ஒரு அறிக்கை தற்போது இன்று மாலை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில ஒருவேளை சிஎம்ஆர்எல் கட்டல அப்படின்னா அந்த பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கரெக்ட், கட்டாயமாங்க. ஆனா ஒருவேளை தமிழ்நாடு அரசு அதை செய்ய தேவையானால் யார் பொறுப்பு இருக்கும்? யார் அதுக்கான பொறுப்பு ஏத்துக்க முடியும்? செய்ய முடியாம எப்படி போகும்? சப்போஸ் தமிழ்நாடு அரசு செய்ய தவறினால்
அதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னு கேட்கிறேன். நான் யாரை நம்பி கடன் தராங்கன்னு கேட்கிறேன். இல்ல அது தமிழ் முழுக்க யாரை நம்பி கடன் தருகிறார்கள்? அப்படி உத்தரவாதம் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்றால் திரும்ப மற்ற மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கப்படும். ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி அந்த உத்தரவாதமானது மத்திய அரசால் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த மற்ற மாநிலங்களுக்கு அந்த நிறுவனம் கடனை கொடுக்குமா? இதுதான் என்னோட கேள்வி. இல்ல இப்போ பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு அரசை நம்பிதான் கடன் கொடுக்கறாங்கன்னு தானே பொருள்படும். இல்லைங்க, நான் அப்புறம் எதுக்கு மத்திய அரசை நம்பி அவர்கள் ஏன் மத்திய அரசு மூலமாக வருகிறார்கள்? நேரடியாக நிதி கடன் பெற முடியாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அது உள்ளது, விதிமுறை என்ன இருக்கு? அப்படி இருந்தாலும் கூட அதை மாநில அரசு கட்ட வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்குன்னு கேட்கிறேன். மாநில அரசு ஒருவேளை அந்த மெட்ரோ திட்டத்தால் பலன் பெறவில்லை, பயன்பெறவில்லை என்று வரவில்லை என்றால் அந்த பொறுப்பு யாரை சாரும் நான் கேட்கிறேன். சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதே கேள்வியை சகோதரி நமது புலவர் நமது நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், இந்த கடனை வாங்கி கொடுக்கிறதுல அவங்க சொன்ன பதில், FRPM ஆக்ட் படி தமிழ்நாட்டினுடைய GSTBயில் இந்த அளவிற்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் தான் கடன் கொடுக்கப்படுகிறது சொன்னது மத்திய நிதி அமைச்சர், ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அப்போ ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையானால் சகோதரி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைங்க, அப்படி கட்டலைன்னா நாங்கள் கட்டுவோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மிக தெளிவாக அவர்களுடைய இன்டர்வியூ அப்படியே இருக்கு, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். FRPM ஆக்ட் 2003 அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வித்தின் 3% வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய GSTBயின் அடிப்படையில் தான் நம்ம கடனே கொடுக்கிறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அப்படி பார்க்கிற பொழுது தமிழ்நாடுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இல்ல மாற்று கருத்து இல்லைங்க, அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அதுதானே ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்பது. மத்திய அரசு எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ அவங்க அந்த அந்த பணியை செய்யறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மெட்ரோ திட்டம் பயன்பெறாது, மெட்ரோ திட்டம் தோல்வி அடைந்து விடும், அதனால நாங்க இந்த பணத்தை நாங்க கட்டணுங்கிற நிலைமைக்கு நீ வருவேன்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்டால் எதன் உத்தரவாத நடையில பல திட்டம் நிறைவேற்ற முடியும் நான் கேட்கிறேன். எல்லா திட்டங்களுமே நீங்கள் செயல்படுத்த முடியாது, திரும்பி பணம் கட்ட முடியாது என்று தமிழக அரசு சொன்னால் மத்திய அரசு எப்படி திட்டத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கும் நான் கேட்கிறேன். இல்ல திரு, தமிழக அரசு பொறுப்பு இல்லையான்னு கேக்குறேன் நான். எழுற கேள்வி என்னன்னா இந்த திட்டம் செயல்படுமா செயல்படாதா என்பது இப்ப மத்திய அரசு நீங்க கேக்குற கேள்வி புரிஞ்சுங்க. நீங்க மத்திய அரசு எப்படி மத்திய அரசு எப்படி நிதியை கொடுக்கறதா அரசு கிட்டே கொடுக்கும்போது அது மத்திய அரசு நிதி ஒதுக்குவதாக எப்படி பொருள்படும் என்பதுதான் கேள்வி. பாருங்க, மத்திய அரசுடைய உத்தரவாதத்தின் பேரில் தான் அந்த பணமானது கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு மத்திய அரசானது மாநில அரசானது திரும்ப தவற தெளித்தினால், அந்த பர்டிகுலர் சிஸ்டம் தவறாக போய்விட்டால் அவருடைய பொறுப்பேற்க வேண்டிய கடமை நிச்சயமாக மத்திய அரசுக்கு உண்டு. அப்படி அதை செய்தால் மட்டும்தான் தொடர்ச்சியாக மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அதை செயல்படுத்த முடியும். சரி, இப்போ மாநில அரசு திட்டம் அப்படின்றதுனால இதுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிதி அமைச்சர். இப்போ அமைச்சரவை எந்த அடிப்படையில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது இதே 50% சேம் தான் திட்டம் ஒன்றுக்கு செயல்படுத்தப்பட்டது. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிறேன், நான் சிறப்பாக சொல்றேன். நீங்க கடந்த முறை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது அவிநாசி எத்திக்கடவு திட்டத்தை அவர்கள் துவக்கினார்கள். ஏறக்குறைய 2000 கோடி திட்டம். மத்திய அரசினுடைய ஒரு பைசா கூட நிதி இல்லாமல் 96% அந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக செய்து முடித்தார்கள். அதற்கப்புறம் வந்த மாநில அரசு நிதியின்றி தடுமாறி இல்ல இன்னைக்கு கூட விவசாயிகள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. நிலம் எடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்னும் பணம் கொடுக்கப்படவில்லை. ஒரு 2000 கோடி திட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஒவ்வொன்றையும் நீங்கள் மத்திய அரசை தான் கை நோக்கி இருக்க வேண்டும், எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்கிற கேள்வி, மாநில அரசு உங்களுக்கென்று கிடைக்கின்ற வருமானம், நீங்கள் என்று உருவாக்கின்ற வருமானம், உங்களுக்காக வருகின்ற உங்களுடைய கட்டமைப்பில் கிடைக்கின்ற வரி எதற்காக மக்களுக்கு பயன்படாமல் எதற்காக இருக்கிறது நான் கேள்வி கேட்கிறேன்.
இல்ல இதுல சகோதரர் சொல்றதுல ஒரே எல்லாமே மத்திய அரசு என்றால் மாநில அரசு எப்படி நீங்கள் திட்டத்தை செயல்படுத்த முடியும்? என்னதான் நீங்கள் திட்டத்தை செயல்படுத்துறீர்கள்? உங்களுக்கு ஜிஎஸ்டில வர்ற 18% 9% உங்களுக்கு டைரக்டா வருது. அந்த 9% நீங்க என்னதான் செய்யறீங்கன்னு நான் கேக்குறேன். நாகராஜ், உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் நீங்க கருத்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நம்ம இவங்களும் சொன்னாங்க, யாரு, நிர்மலா சீதாராமன், இந்த திட்டத்துக்கு நாங்க 6000 கோடி தான் செலவழிச்சிருக்கோம்னு. ஆனா மொத்த செலவழிச்சிருந்தது உங்க நிதி இல்லாமலே 18,564 கோடி ரூபாய் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அதுல 11,264 கோடி ரூபாய் நமது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் செலவழிச்சிருக்கிறாருங்கிறத அண்ணன் தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் செப்டம்பர் 14, 2023 தெளிவா எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க உங்களை நம்பி இல்ல, குறைந்தபட்சம் நீங்கள் எங்கள் மக்களிடமிருந்து வருகிற வரிப்பணத்தில் குறைந்தபட்சம் ஷேர் தாங்க அப்படிங்கறதான். உங்களை நம்பி இல்ல. சரி.